கரெக்டு தான், ஆனால் உண்மையை தானே சொல்லணும். ஒரு தனுஷ் மாதிரி ஆக்டர் வரும்போது ஒன்று கதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கிரிப்பிங்காக இருக்கணும், இல்லைனா படம் வந்து அவர் ஃபேன்ஸுக்காவது மாசாக இருக்கணும். சினிமாட்டாலஜி கரெக்டாக இருந்துச்சு, எந்தெந்த சீன் எல்லாம் அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. மூஞ்சியில் கான்ட்ராஸ்டிங்காக காமிக்கிறது, சென்டிமெண்டல் சீனுக்கோ ஆங்கர் சீனுக்கோ அவனுக்கு ஹைப் தருது எல்லாமே பர்ஃபெக்டாக எடுத்தாங்க. எனக்கு என்ன பிரச்சனை, சென்டிமெண்டல் சீன் மட்டும் ரொம்ப ட்ராக் பண்ணிட்டாங்க. ஆக்ஷன் சீன் ஓகே எடுக்கிறாங்க, டக்குன்னு முடிச்சுறாங்க. சென்டிமெண்ட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 minutes ட்ராகாக எடுக்கிறாங்க, அது மட்டும் கொஞ்சம் போர் அடிக்கும். ஆனால் மீதிபடி படம்லாம் கரெக்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டாக கொஞ்சம் இட்லி கடை மாதிரி தான் ஃபாலோ அப் ஆச்சு, ஆனால் இட்லி கடை விட நல்லா தான் இருந்துச்சு படம், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆக்ஷன் சீனும் அவ்வளோலாம் நிறையாலாம் இருந்துச்சு சொல்ல முடியாது, பேலன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு இட்லி கடை விட நல்லா பிடிச்சதாக இருந்துச்சு. செகண்ட் தான், ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் போர் தான் அடிக்கும். செகண்ட் ஹாஃப் தான் கண்டிப்பாக யார் கேட்டால் செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஹாஃப் தான் கரெக்டாக எடுத்துகிட்டு போனாங்க. ஹீரோயின் எனக்கு இருந்திருக்கணும்னு தேவையில்லாமல் மமிதா பாய்ஸ் மேலே காசு தான் வேஸ்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஏதாவது ஒரு ஹீரோயின் கூட வச்சுக்கா, ஸ்க்ரீன் டைம் அவ்வளோ கூட இல்லை. மமிதா பாய்ஸ் கூட 15 minutes இருந்திருக்கலாம். அதுக்கு ஒன்று மமிதா பாய்ஸ்க்கு அதிகமான ரோல்ஸ் எடுத்துன்னு வந்திருக்கோம், அவ்வளோ ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி, இல்லைனா வேறு ஏதாவது ஒரு லோ பேயிங் ஆக்டர் வச்சுட்டு கூட படத்தை எடுத்துக்கா. ஸோ மமிதா பாய்ஸோ இப்போ வந்த வரைக்கும் படத்தில் வேஸ்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். பிஜிஎம் தான் நல்லா இருந்துச்சு, சாங்ஸ் இதில் அவ்வளோ நல்லா இல்லை. ப்ளஸ் தனுஷும் தனியாக பாடுற அளவுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி அப்போல்லாம் எதுவுமே இல்லை, பிஜிஎம் மட்டும்தான் இருந்துச்சு. பிஜிஎம் தான் நல்லாவே இருந்துச்சு. இதில் எஃபர்ட் நல்லா இருந்துச்சு, தனுஷில் நல்லாவே நடிச்சிருந்தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு தனுஷ் நடிச்சது. இதில் எண்டிங் நல்லா தான் இருந்துச்சு, சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. மொத்தம் அந்த வில்லேஜுக்கு ஹெல்ப் பண்ணி நல்லது பண்ணி தான். ஸோ அவன் கெட்டதாக இருந்த அவன் ஒரு கெட்டவனாக இருப்ப ஆரம்பிக்கும் போல கேரக்டர் டெவலப்மெண்ட்டாக நல்லவனாக மாறிடுவான் அவன். நான் லோக்கி யார் ஃபேன் இல்லை, படத்துக்கு தான் நான் ஃபேனுன்னு சொல்லுவேன், ஆக்ட்ரஸ் ஃபேனுலாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. மூவி வந்து ஒன் டைம் வாட்சபிள் இல்லை. ஆக்சுவலாக ஸ்டோரி வந்து ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் பர்சனலாக. ஸ்டோரி வைஸுமே கான்செப்ட் வந்து நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து அந்த ஒரு ரூரலில் எப்படி வந்து லோன் வாங்கி எப்படி வந்து அதை அவேர்னஸ் இல்லாமல் அவங்க வாங்கிடுறாங்க. ஸோ அந்த விதத்தில் அந்த கான்செப்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு கொஞ்சம். ஆனால் அந்த அளவுக்குலாம் இல்லை, அதை நம்ம வந்து கம்பேர் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரு மூவி ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து ஓகே, ஒரு அந்த காலத்தில் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆமாம் நான் ஆக்சுவலாக அதை மைண்டில் வச்சு தான் வந்தேன் நான். சரி அவரோட 2வது படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. பட் கொஞ்சம் ஏமாற்றம் இருந்துச்சோ அப்படின்னு தான் ஃபீல் ஆச்சு. அவர் வந்து ஃபேனுக்காக படம் எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கொடுக்கல. பாசிட்டிவ் வந்து மியூசிக்கு, பிஜிஎம்ஸு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. அந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். கரெக்டு தான், ஆனால் உண்மையை தானே சொல்லணும். ஸோ அதான் ஓகே, அதான் ஒன் டைம் வாட்சபிள். தனுஷ் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க அவங்க. ஜெயராம் சாரை வந்து நான் ரொம்ப வருஷம் கழித்து, அதாவது அந்த சரோஜா தாம்தும் அதுக்கப்புறமா நான் இப்போ தான் வந்து வில்லனாக பார்க்குறேன். ஸோ அந்த சீன்ஸ் நல்லா இருந்துச்சு எனக்கு. இருந்துச்சா நடுவில் வந்துட்டு போனாங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட டைமில் நல்லா பண்ணாங்க அவங்க. பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் தான் இந்த படம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வில்லேஜ் பேஸில் வந்து எடுத்திருக்காங்க. இன்னொன்று படத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ராபரிங்கிற ஒரு விஷயம். ஸோ ராபரி வில்லேஜ் இதெல்லாம் இருக்கும்போது சரி படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா படம் வந்து பயங்கர ட்ரையான ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. இதெல்லாம் வச்சு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கலாம். பட் டேரக்டர் என்னன்னா ரொம்ப ஒரு யதார்த்தமாக பண்ணுங்கிற ஒரு பேரில் ஒரு விஷயம் இந்த சீன்ஸ் எல்லாமே வச்சார். பட் தனுஷ் மாதிரி ஆக்டர் வரும்போது ஒன்று கதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கிரிப்பிங்காக இருக்கணும், இல்லைனா படம் வந்து அவர் ஃபேன்ஸுக்காவது மாசாக இருக்கணும். ஸோ அவருக்கு ஒரு ரொம்ப பெரிய ஃபேன்ஸ் இல்லைனாலும் ஓரளவுக்கு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. அந்த ஃபேன்ஸையும் வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து இது பண்ணல. ஏன்னா வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 3-4 இடத்துல வந்து ஒரு ஷாட் வந்து அவர் ஃபேன்ஸ் ரசிக்கிற அளவுக்கு விசில் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 3-4 இடத்துல ஒரு ஷாட் வச்சுருக்காரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்களால பெருசாக ரசிக்கிற மாதிரி இந்த படம் இல்லை. ஜென்ரல் ஆடியன்ஸ் படத்தோட கதைக்கு வந்து கிரிப்பிங்காக பார்ப்பாங்கன்னா அவங்களுக்குமே இந்த படம் வந்து கிரிப்பிங்காக இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே பயங்கர ஸ்லோ, செகண்ட் ஹாஃப்மே ரொம்ப ஹெவி லேகு. ஸோ படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான். ஒரு கேஎஸ் ரவிக்குமாரோட ஒரு கெட்டப் வந்து எப்படி ஓகே பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு பல்லெல்லாம் ரொம்ப எடுப்பாக வச்சு ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஆர்டிஃபிஷியல் ஒரு ஃபீல் வந்துருச்சு. அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. பட் என்னென்னா அந்த லுக் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபீல் கொடுத்துருச்சு.
அது வந்து கொஞ்சம் நேச்சுரலாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அவங்க கேஸ்வரமுக்கு ஒய்ஃப் பண்ணவங்கலாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா தனுஷோட ஆக்டிங்கு டாப் நாச்சாக இருந்துச்சு. ஒரு ஃப்ரேம் கூட அவர் வந்து மிஸ் பண்ணல, அந்தளவுக்கு சூப்பராக நடிச்சிருந்தார். அந்த போலீஸ் சைஜு வந்து வாய்ப்பே இல்லை, செம்ம சூப்பராக வந்து நடிச்சிருந்தார். அவர் இல்லைன்னா அந்த படம் டோட்டலாகவே அவுட் ஆகிருக்கும். ஜெயராமும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டரு, ஒரு நெகட்டிவ் ஷேடான கேரக்டரு, ரொம்ப அருமையாக வந்து பண்ணியிருந்தார். கருணாஸுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு படம் த்ரூ அவுட்டாக ஒரு கேரக்டரு, அவருமே வந்து அருமையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். டெக்னிக்கலாக படம் வந்து வேறு ரேஞ்சில் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு லேட் 80s இல்லை ஏர்லி 90s மாதிரி ஒரு காலகட்டத்தில் அந்த படம். ஸோ அந்த ஒரு ஃபீலை வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஹோல் டீம் வந்து மெனக்கெட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். தேவரமோகனெல்லாம் வச்சு ஒரு ரெஃபரன்ஸ் எல்லாம் ஒரு சின்ன ஒரு சீனில் வந்து சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஒரு ஃபேன் பை மூமெண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. அதை தாண்டி வந்து தேவரமோகனுக்கும் இந்த படத்துக்கும் வேறு எந்த சம்மந்தமும் கிடையாது. பட் ஓவராலாக கதை வைஸ் பார்த்தீங்கன்னா படம் லேகு, ஹெவி லேகு, உட்கார முடியல. ஸோ எல்லாம் தாண்டி நம்மளுக்கு வந்து என்னென்னா என்டர்டெயின்மெண்ட்டாக வெளில வரும்போது ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் எப்படி இருக்குன்னா படம் வந்து ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம்.